பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ஒரு பெரிய நன்மையை செய்து வைத்திருக்கிறார். ஒரு பெயர் மாற்றம் அங்கே நடந்திருக்கிறது. உபாகமம் 28:10 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். You will be called by the name of the Lord. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அழைக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இனி உங்களுடைய நாமத்தில் அழைக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அழைக்கப்படுவீர்கள். இனிமேல் உங்களுக்கு இயற்பெயர், பழைய பெயர் அல்ல, உங்களுக்கு ஒரு புதிய பெயரை தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இனி கர்த்தருடைய பெயரே உங்களுக்கு பெயராக மாறப்போகிறது. அவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரின் நாமமும் கரைந்து போய் இயேசுவின் நாமமே அவர்களின் நாமமாக மாற்றப்படுகிறது. நம்ம எப்படி அழைக்கிறார்கள்? கிறிஸ்து அவர்கள் என்றுதானே அழைக்கிறார்கள். இதைத்தான் பவுலும் சொல்கிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிறார். இது ஏதோ ஒரு அர்ப்பணிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இது சிலுவையில் மாற்றப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆம் பிரியமானவர்களே, சிலுவையில் உங்களுடைய பெயர் மாற்றப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டவருக்கு உங்கள் பெயரும் அதன் சாபங்களும் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளும் நம்முடைய பாவங்களும் கொடுக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய பெயரும் அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய வல்லமைகளும் ஒரு பெரிய மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது உங்கள் பெயர் உங்களுடைய பெயர் அல்ல, இப்பொழுது அவருடைய பெயரே உங்களுடைய பெயராக மாறிவிடுகிறது. அப்படி என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாக வியாதிகளும் பிசாசுகளும் எப்படி அந்த இயேசு என்கிற பெயருக்கு முன்பாக நடுங்கி ஓடியதோ, அப்படியே இன்றைக்கும் கூட உங்கள் மீது இருக்கும் அவருடைய நாமத்திற்கும் அதே போல வியாதிகளும் பாவங்களும் பிசாசுகளும் நடுங்கி ஓடும் என்று சொல்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தியம் சத்தியமே. சத்தியத்தை எவராலும் மாற்ற முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எலியாவின் வல்லமை எலிசாவிடம் தரிப்பிக்கப்பட்டது போல அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமமும் வல்லமையும் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எலியாவின் ஸ்தானத்தில் வேலைகளை முடிக்க எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்தானத்தில் உலகில் வேலைகளை முடிக்க நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே நம்முடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா கிரமங்களையும் அவர் சுமந்தார், நாம் விடுவிக்கப்பட்டோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் தலையின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறோம் என்று விசுவாசியுங்கள். அத்தனை ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தின் மூலமாக அவருடைய பெயருக்கு நம்மீது வந்து சேருகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய், நன்மை நாளாய் அமையட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.